தேசிய வேளாண் இணைய சந்தை என்பது பெரு வணிகர்களுக்கு வாய்ப்பு அளிக்க தொடங்கப்பட்டுள்ள இன்னொரு திட்டம் என்ற கருத்துக்கு மாறான கருத்தும் உள்ளது. அடுத்த தலைமுறை விவசாயிகளின் விடியல் இந்த திட்டம் என்ற தொனியில் கருத்து சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடந்த ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையில் மிக குறிப்பாக இருக்கிறது ஒரு மிக முக்கியமான இடம் அதுக்கு இருக்கு. இல்லை என்னென்ன கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட அத்தனை திட்டங்களுமே விவசாயத்தை மையப்படுத்தி இருந்ததே தவிர விவசாயிகளை மையப்படுத்தி இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய மாறுபாடு. பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயம் மாநில பட்டியலில் வரக்கூடாது, மாநில அரசின் அதிகாரத்தின் கீழே வரக்கூடியது. அதை இப்போ தேசிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. விவசாயத்தை உயர்த்தலை, விவசாயத்துக்கான சந்தையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது எப்படி செயல்படும் அப்படின்னா, யாரெல்லாம் தன்னுடைய விளைபொருளை விற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த இ போர்ட்டலில் வந்து தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு லைசன்ஸ் தான் அதில் சொல்லியிருக்காங்க, ஒரு உரிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிங்கிள் பாயிண்ட் ஃபீஸ், அதாவது ஒரே ஒரு முறை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும். இதன் மூலம் தேசிய அளவில் அவங்க எங்கு வேண்டும் தங்களுடைய விளைபொருட்களை விலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஒன்று. இந்த இ போர்ட்டல் உள்ள அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் யாராருக்கெல்லாம் இதை வாங்குவதற்கு தயாராக இருக்கோ அவங்களுடைய பட்டியல் அங்கே இருக்கும். இவர்கள் தங்களுடைய விலையை அங்கே பதிவு செய்து கொள்ளலாம். அவர்கள் வாங்குவதற்கு என்ன விலை தர தயாராக இருக்கிறோ அது அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆக இடையிலே இந்த இடைத்தரகர் என்பது ஒருவர் இல்லை. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் என்ன நிலைமை அப்படின்னா, வேளாண் பொருட்களை இங்கிருந்து சந்தைக்கு கொண்டு போயிடுவாங்க, அப்புறம் அங்கே விலை பேசி கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, முதல்ல விலை பேசிட்டு அப்புறம் விளை பொருட்களை நீங்கள் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும். இது ஒரு மிகப்பெரிய வசதி. என்ன அப்படின்னா, உளவியல் ரீதியாக கூட தன்னுடைய விளை பொருட்களை இங்கே சந்தை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, அப்புறம் அவங்க என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு அந்த பணத்தோட திரும்பி வருதான் வாடிக்கையாக இருக்கு. திரும்ப விளை பொருட்களை தன் வீட்டுக்கு கொண்டு வர பழக்கம் இல்லை. எங்கேயெல்லாம் இது மாதிரி இடையில இருக்கக்கூடிய மனிதர்கள், மிடில்மேன் எங்கெல்லாம் நீக்கப்படுகிறோ அங்கெல்லாம் விவசாயிகளுக்கு அதனுடைய பலன்கள் முழுமையாக வந்து சேரும். இதுதான் மிக முக்கியமானது.